இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த முப்பெரும் விழாவினுடைய வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஃபீஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஒரு முறை கை கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்த்துக்களை சொல்லுவோம். இது 3 ஃபீஸ்ட், முப்பெரும் விழாக்கள். ஆகவே பக்கத்தில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அப்படியே கை கொடுத்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமா? அந்தோனியாரோட பக்தர்கள் ரொம்ப அதிகம். அந்தோனியாருடைய பிறந்த நாள், இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தின விழா, அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகிழ்ச்சியான நாளில் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இப்போது அப்பா அம்மாக்கள் தாத்தா பாட்டிகள்லாம் அப்படியே கொஞ்சம் ஆலயத்துக்குள்ளே அப்படியே பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி தாய் திருச்சபை இந்த நாளை கடன் திருநாளாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாமெல்லாம் இங்கே ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டிகள். சில பேர் நம்ம யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வழிகாட்டுதல் கொடுக்கல, அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள்லாம் எங்களை கைப்பிடிச்சு இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோன்னா அவங்க தான் காரணம். இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் அதை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கெல்லாம் இந்த திருப்பலி முடிந்த உடனே அல்லது இப்போது நிறைய பேர் இந்நேரம் எல்லாரும் தங்களுடைய கல்வி நிறுவனங்களுக்கு சென்றிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி நம்முடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தாய் திரு அவையானது இன்று இந்த முப்பெரும் விழாவை குறிப்பாக நீங்கள் முன்னுரையில் கவனிச்சிருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்திய நாட்டினுடைய சுதந்திர தினம், இந்திய நாட்டினுடைய பாதுகாவலி ஆகிய அன்னை மரியாவுக்கு நம்ம விழா கொண்டாடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலையில் நேற்று இரவு முழுவதுமாக இந்த விண்ணேற்பை குறித்து ஒரு மணி வரைக்கும் என்னென்னலாம் தாய் திருச்சபையினுடைய காரியங்கள் இருக்கிறதோ, மேலை நாடுகளில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய நாட்டில் என்னென்ன மறைவுரையெல்லாம் வச்சுருக்காங்க இந்த அன்னை மரியாவை குறித்து அப்படின்னு அப்படியே தொடர்ந்து நான் இரவு ஒரு சின்ன தயாரிப்பு. காலையில் எழுந்த உடனே என்னை தயாரிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று, திரைப்பட பாடல் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாட்டு. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம். நீங்கள் அப்படியே இந்த பாடல் வரிகளை நல்லா ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கும் காலம் வரும். இப்போது நம்ம வழக்கமாக சண்டையில் சொல்லுவோம் இல்லைங்களா, எங்களுக்கும் ஒரு காலம் வரும், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு அப்படி காலம் வருகின்ற பொழுது வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லாரையும் நாங்கள் வாழ வைப்போம். இந்த பாட்டு நான் முன்ன பின்ன அதை யோசிச்சு கூட பார்க்கல. அப்போ இன்றைக்கி நான் என்ன காலையில் நான் இந்த திருப்பலிக்காக தயாராகும்போது இந்த ஒரு வார்த்தைகள் வந்துச்சு. இன்றைக்கி இறை வார்த்தையோடு இன்றைக்கி கொண்டாடக்கூடிய முப்பெரும் இந்த விழாவை அப்படியே பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது இந்தியா சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை நம்மெல்லாம் மைனாரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தாலும் எங்களுக்கும் ஒரு காலம் வரும். காலம் வந்தால் நாங்கள் வாழ்வோம், வாழ்ந்தால் எல்லாரையும் வாழ வைப்போம். இந்திய தேசம் சுதந்திர தினம் பெற்ற நாள் முதல் அல்ல, இந்த இந்தியாவானது சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக கூட ஒருவேளை இன்று நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய ஆலயத்தில் எங்களுடைய அப்பா சுதந்திர தியாகி அப்படின்னு ஒரு குடும்பம் இன்னுமாக அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பொம்படியில். அப்படி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு அல்ல, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்ட கூட்டம், அதற்காக போராடிய கூட்டம் எல்லாம் நம்முடைய வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஆவியானவர், தூய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை இந்திய நாடான சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கொண்டிருந்த எல்லா இயலாமைகள், பலவீனங்கள், அல்லது ஒருவேளை எனக்குள்ள ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்ட அந்த நாட்களிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேனா என்று நம்ம பரிசோதனை செய்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்கள், இன்னைக்கு வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போவதற்கு முன்பாக அன்னை மரியாவினுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா
தொடக்க கால திருச்சபையிலேருந்து இன்று வரையிலுமாக நீங்கள் ஒரு யூடியூப் எடுத்து அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதற்குரிய செய்திகள்லாம் இருக்கும். கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய நபர்கள் வந்து அவர்களுடைய மாற்று கருத்துக்களை கருத்து வேற்றுமையில் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போது இங்கே நம்பிக்கையினுடைய அடிப்படையில், விசுவாசத்தினுடைய அடிப்படையில் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இதில் யாருக்காவது எந்த சந்தேகமாக இருக்குதா? இதை ஒரு கோட்பாடாக, ஒரு டாக்மாவாக தாய் திருச்சபையானது அறிவித்திருக்கிறது. எதனுடைய அடிப்படையில் தாய் திருச்சபை இந்த கோட்பாடை கொடுத்துருக்காங்க? இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவுடைய இந்த புதுமைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? 400 ஆண்டுகளுக்கு அப்புறமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே தாய் திருச்சபையானது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நிறைய ஆய்வுகளுக்கு தன்னை உட்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற மத சகோதர சகோதரிகளுடைய அந்த விசுவாசத்தை மையப்படுத்தி பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து அதன் பிற்பாடு தான் ஒரு வேளை ஒரு காரியத்தை அவங்க அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு வந்து என்னுடைய சபையில் வந்து ஒரு புதுமை நடக்கிறது. ஆகவே அந்த சபையில் வந்து எல்லா மக்களும் அங்கே கூடி வருகிறார்கள். அப்படி அல்ல. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கென்று ஒரு பாரம்பரியம் என்று we have our own tradition. அந்த பாரம்பரியம் ஒரு ஓவர் நைட்டில் அப்படி நடக்கிறது காரியம் அல்ல. நீங்கள் எல்லாம் இன்று முழுவதுமாக யூடியூப்பில் நிறைய செய்திகள் இருக்குது. தமிழ், ஆங்கிலத்தில் அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பை குறித்து அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய அருட்பணியாளர்கள், நிறைய தாய் திருச்சபையினுடைய பதில்கள், விளக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கையும் அன்னை மரியா அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இறை வார்த்தை வந்து இன்னைக்கு வாசித்த இறை வார்த்தையில் மிக அற்புதமாக நமக்கு அன்னை மரியாவே தூய ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்ற அன்னை மரியா, அந்த அன்னை மரியா பாடிய பாடலிலிருந்து குறிப்பாக லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47வது இறை வார்த்தை, லூக் சாப்டர் 1 verse 47. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தை 47லிருந்து தூய ஆவியானவரால் நிரப்பப்படக்கூடிய அன்னை மரியா எலிசபெத் அம்மாடு சேர்ந்து அவர் பாடி அந்த பாடலில் அதனுடைய அடிப்படையில் நம்ம அன்னை மரியாவுடைய விண்ணேற்பை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த விண்ணேற்பானது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, இந்த விண்ணேற்பானது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சவால் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். வாசிப்போம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47வது இறைவார்த்தை. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் யாரை போற்றி பெருமைப்படுத்துகிறது? ஆண்டவரை என்னுடைய உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஓகே. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஓகே, அப்படியே ஆங்கிலத்தில் அதை வாசிச்சிருவோமா ஒரு முறை கூட? And Mary said, "My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior, for he looked in with favor on the lowliness of his servant. Surely from now on all generations will call me blessed." ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 47வது வசனத்தில் அன்னை மரியா தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த அன்னை மரியா எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் தூய ஆவியானவருடைய அந்த ஆட்புள்ளப்படுதலினாலே மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அவர்களுடைய மகிழ்ச்சியான அந்த சூழ்நிலையில் அன்னை மரியா பாடிய பாடலில் அருமையான ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு தாய் திருச்சபையானது மிக அழகாக சொல்கிறது, அன்னை மரியா கடவுளா? அவங்க கடவுள் இல்லை. இப்போ அன்னை மரியாவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? உயர் வணக்கத்தை கொடுக்கிறோம். ஹைப்பர் வெனரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். ஏன் இன்னைக்கு அன்னை மரியாவுக்கு உயர் வணக்கம்? இந்த அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவிலே தந்தையாம் கடவுள் அன்னை மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு அவரால் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஓகே, இது எதனுடைய அடிப்படையில்? லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது இறை வார்த்தையில். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது. இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய விவிலியத்தில் மட்டுமில்லை, எல்லா சபையினுடைய விவிலியத்திலும், எல்லா சபையினுடைய பைபிளிலும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ஏன்னா ஒரு சில சபைகளில் விவிலியத்தில் வந்து இந்த பகுதிகளில் நாங்கள் நம்புவது கிடையாது, விசுவசிப்பது கிடையாது. லூக்கா நற்செய்தி நம்புறாங்களா? எல்லா சபையினரும் நம்புறாங்க. எல்லா சபையிலும் இந்த வார்த்தை இருக்கிறது. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 37வது இறை வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அப்படியே ஆங்கிலத்தில் அந்த இறை வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிருங்க. லூக்
chapter 1 verse 37 வாசிங்க. For nothing will be impossible with God. பாருங்க பிரியமான சகோதரர், nothing is impossible. கடவுளால் முடியாதது எதுவுமே கிடையாது. அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு கடவுள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவுளமானால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள கடவுளால் முடியாதான? கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் அதை சொன்னது யாரு? கப்ரியேல் வானதூதர். கடவுளுடைய திருமுன்பாக நிற்கக்கூடியவர், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னவர், அன்னை மரியா உடலோடும் விண்ணகத்தோடும் ஆண்டவரிடமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று கடவுள் அதை திருவுளமானால் தீர்மானித்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்கும் வாழ்வு வரும், எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லாரையும் வாழ வைப்போமே. இதை மிக அழகாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் பவுலடியார் சொல்கிறார். மிக அழகா 1 Corinthians chapter 15 verse 20. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை. ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இறந்த கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். வாசிங்க. அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளை, பவுலடியாரை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, அதே பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம்தான், கிறிஸ்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார், நாம் எல்லோரும் கூட உயிருடன் எழுப்பப்படுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இன்னும் நிறைய வார்த்தைகள் திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இறை வார்த்தையில் நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. நம்புகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த அடையாளம் அதிசயமும் தேவை கிடையாது. அப்போ என்னன்னா, இன்னைக்கு கடவுளால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அன்னை மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கடவுள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, உங்களுடைய முறை வருகின்ற பொழுது நீங்களும் உயிர் பெற்று எழுவீர்கள், நீங்களும் உயிர் எழுப்பப்படுவீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னா, எனக்கு ஒரு காலம் வந்துச்சு, நான் ஆவியானவருடைய அந்த அசைவாடுதல் ஆண்டவருக்கு நான் ஆம் என்று சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினேன், வார்த்தையானவரை சுமந்து கொண்டேன், வார்த்தையானவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்டினேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 47வது வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அன்னை மரியா தன்னை எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தியது கிடையாது, எப்பொழுதும் கடவுளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படக்கூடிய அந்த அன்னை மரியா கடவுளை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில நான் விண்ணகத்திலே உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கிறேன் என்று சொன்னால் நத்திங், என்னுடைய வாழ்க்கையில் அது என்னுடைய காரியம் அல்ல, அது யாருடைய காரியம்? அது கடவுளுடைய காரியம். ஆகவே என்னுடைய வாழ்வு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அந்த வார்த்தையை என்னுடைய உடலிலே சுமக்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, நான் மகிமைப்படுத்துவது யார? கடவுளை மட்டும்தான் நான் மகிமைப்படுத்துகிறேன். கடவுளை மட்டும்தான் என்னுடைய உள்ளம் போற்றி பெருமைப்படுத்தும். ஏனென்று சொன்னால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு காலம் வந்துச்சு, இந்த காலம் வருகின்ற பொழுது நான் விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வலப்புறத்தில், மிக அழகா திருப்பாடலில் பாசிச்சோம் 45வது அதிகாரத்தில், ஆண்டவருடைய வலப்புறத்தில் நான் நிற்கின்றேன், எனக்கு காலம் வந்துச்சு, எனக்கு வாழ்வு வந்துச்சு, எனக்கு வாழ்வு வருகிறது, நான் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறேன், உங்களுக்கும் ஒரு காலம் வரும், உங்களுக்கும் வாழ்வு வரும். அப்படி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும், அன்னை மரியாவுடைய குழந்தை செல்வங்களாகி நீங்களும் நானும், நாம் மட்டும் வாழ மாட்டோம், எல்லாரையும் வாழ வைப்போம். பிரைஸ் தி லார்ட். முப்பெரும் விழாவானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி அதுதான். அன்னை மரியாவினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றிய கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய விழாவை இன்னைக்கு கொண்டாடுகிறோம்.
கோடி அற்புதங்களை அவர் செய்தார். அன்னை மரியாவுடைய பரிந்துரையினாலே கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். இந்திய தேசமானது சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது. நமக்கு காலம் வந்தால் நாம் வாழ்வு பெறுவோம். நாம் வாழ்வு வந்தால் அந்த வாழ்வு நமக்கு மட்டுமல்ல, எல்லாரையும் வாழ வைப்போம். அதனால்தான் நமக்கு எதிரான வன்முறைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடி கரங்களை குவித்து எல்லோரும் வாழ வேண்டும், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய வார்த்தையாம் இறைவன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். தாய் திருச்சபையோடு இணைந்து இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லோரும் கடவுளுடைய அந்த நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ தொடர்பிருக்கும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.